சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள்வாக்கை அருள் செய்த அருள் திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி, அப்பெருமானார் அருளிச் செய்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள்வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும் அப்பெருமானார் அருளாளர்களுக்கு கருணை பாலித்த விதத்தையும் சிவபெருமானாருடைய நாமம் நமசிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன். இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியேன் இப்படி ஒரு பேறு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, சிவனருட் செல்வர்களே, சிவ அன்பர்களே, உங்கள் அனைவரது பொன்னார் திருவடிகளையும் முதலில் வணங்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி. தெய்வ சேக்கிழார் திருநாவுக்கரசு சுவாமிகளை பத்தி சில குறிப்புகள் ஒரு பாடலில் கொடுத்திருக்கிறார். ஆக சேக்கிழார் காட்டும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்புல ஒரு பாடலை இப்ப நம்ம சிந்திக்கிறோம். தெரிந்த வரையில இந்த பாடலை பாடி உங்களோடு நான் பொருள் பதிகிறேன். திருச்சிற்றம்பலம். தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சுள் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதி உள்ளே. தூய வெண்ணீர் துதைந்த பொன் மேனியும் தாழ் வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும் பதிகச் செஞ்சுள் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. சேக்கிழார் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணத்துல, அதாவது பெரிய புராணத்துல 1405வது பாடல், தமிழ் வேதம் 12ல இந்த பாடல் வருது. இதுக்கு சுவாமி இந்த திரு அதிகை வீரட்டானத்துக்குள்ள அக்கா திலகவதியார்கிட்ட திருநீரும் உருத்ராகமும் வாங்கி உடம்பு ஃபுல்லா அவர் அந்த திருவேட பொலிவோட அந்த வீதிக்குள்ள வராராம். அத இங்க சுவாமி சொல்வது போல இந்த பாடல் அமைந்தது. துதைந்த அப்படின்னா மிகுந்த, சிந்தை அப்படின்னா மனம், தைவரும்னா நீங்காத நினைவு. நாயகன் தெரியும் சிவபெருமான், சேவடி தெரியும் திருவடி. அப்படி திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு அதிகை வீதியினுள் புகுந்த போது அந்த திருநாவுக்கரசு பெருமானாருடைய திரு உருவத்தையும் மனநிலையையும் படம் பிடித்து காட்டியுள்ள ஒரு பாடல். இந்த பாடல் சொல் ஓவியம். அது எப்படி இருக்கிறாரா? தூய திருவெண்ணீர், உடம்பு முழுக்க திருநீர், உருத்திராக்கம் அணிந்த திருமேனி, உத்ராக்க மாலை அணிந்த திருமேனி உடம்பு, சிவபெருமானாருடைய திருவடிகளை மனதில் நினைந்து உருகி கண்ணீர் பொழியும் கண்கள். ஒரு நாவுக்கரசு பெருந்தகையார் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத ஒரு சொல்லோவியமாக தெய்வ சேக்கிழார் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து அப்படி அழகா கொண்டுட்டு சொல்றாரு. செந்தமிழ் பாடல்களை பாடும் செவ்வாய் ஆகியவற்றை உடைய திருநாவுக்கரசர் என்கிறார் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள். ஆக திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை சந்தித்த பொழுது திருநாவுக்கரசருடைய உருவத்தை பாடியுள்ள விதம், அப்படி ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வருது பெரிய புராணத்துல. அதுல எப்படி நாவுக்கரசு பெருந்தகையார
தெய்வ சேக்கிரார் காட்டுறாருங்கிறதையும் இப்ப நம்ம பார்ப்போம். சிந்தை இடையரா அன்பு திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் சிந்தை இடையரா அன்பு திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற்பொழி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற்பொழி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய திருச்சிற்றம்பலம். சிந்தை இடையரா அன்பு. சிவபெருமான் மேல சிந்தைய கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம அன்பு எந்த நேரமும் வச்ச திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம். அதாவது இந்த பாடலுடைய கருத்து சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, மனதில் சிவபெருமான் மீது இடையறாத அன்பு கொண்டிருந்தார் திருநாவுக்கரசர். உடம்பில் சிறிதே தளர்ச்சியின் அசைவும் சாதாரண ஆடையும் கையில் உழவாரப்படையும். அதுதான் சொல்றாரு, கை உழவாரப்படையும். இந்த கண்களில் ஆனந்த கண்ணீரும் திருநீரு நிறைந்த உடம்பும். அப்படி பார்ப்பவர்கள் கண்களுக்கு சிவ நினைவே அளிக்கும் இத்தகைய வடிவம் கொண்டவர் திருநாவுக்கரசு பெருமானார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் நம்ம நாவுக்கரசு பெருந்தகையார அப்படி படம் முடிச்சு அவருடைய உருவத்தை நமக்கு நெஞ்சுக்குள்ள அப்படியே கொண்டு வர்றாரு. கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய 4வர் 4 மணி மாலையில் இருந்து திருநாவுக்கரசரை பத்தி ஒரு பாடல் இங்கே வருது. உற்றான் அலந்தவம் தீயில் நின்றான், உற்றான் அலந்தவம் தீயில் நின்றான், அலன் ஊன் புலால் அற்றான் அலன் நுகர்வும் திருநாவுக்கரசு என்னும் ஓர் சொல்தன் எழுதியும் கூறியுமே என்னும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையே. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது தீயில விட்ட பொழுதும் கூட உடம்பு புது பொழிவு பெற்று வந்தாரு. திருநாவுக்கரசு என்னும் ஓர் சொல்தான். இந்த அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு பெருமானாருடைய ஒரு பேரை மட்டுமே சொல்லி 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 எழுதியும் கூறியுமே என்னைக்கும் துன்பமில்லாத பதம் பெற்றான் இந்த ஒரு நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையே அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். அப்படி அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசு பெருமானாருடைய நாமத்தை சொல்லியும் சொல்லி சொல்லி சொல்லியே அவர் ஒரு பெரிய பதம் பெற்றார், சிவனடிக்கு சேர்ந்தார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இதே மாதிரி சென்னை மயிலாப்பூரில் வாழ்ந்த சிவநேச செட்டியாருடைய மகள் பூம்பாவை என்பவள் திருஞான சம்பந்தர் திருப்பெயரை சொல்லியே சிவமாம் தன்மையை பெற்றாள், அதாவது முத்தி பெற்றாள். அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசு சுவாமிகள் பெயரை சொல்லியே முத்தி பெற்றாரு. அதே மாதிரி நம்ம புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியர் மகள், அந்த நாவுக்கரசருக்கு முதல்ல பார்த்தாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க நம்பியாரூரர் அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பெயரை சொல்லியே சிவமாம் தன்மையை பெற்றார், அதாவது முக்தி பெற்றாரு. அதே போலதான் இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளை பெயரை சொல்லியும் எழுதியும் அப்பூதி அடிகள் அவரும் முக்தியை பெற்றார் அப்படிங்கிறது நமக்கு பதிவு செய்கிறார் தெய்வ சேக்கிழார் இந்த பெரிய புராணத்துல. ராமலிங்க அடிகளார் திருநாவுக்கரசரை போற்றிய அருமைங்கிற ஒரு பாடலை அவர்லாம் இப்படி இருந்தாரு, நான் என்னைக்கு உய்வு பெற போகிறோனோ அப்படின்னு இந்த ராமலிங்க சுவாமிகள் ஒரு பாடலை அருளி செய்திருக்கிறார் திருவருட்பாவுல. செய்வகை ஒன்றறியாத சிறியேன் இந்த சிற்றுலக வாழ்க்கை இடை சிக்கி
அந்தோ பொய்வகையே புரிகின்றேன் புண்ணியா, நின் பொன்னடியை போற்றிலேன் புனிதனே. நான் உய்வகை எவ்வகை யாது செய்வேன், நான் உய்வகை எவ்வகை யாது செய்வேன், நீயே உறுதுணை என்றிருக்கின்றேன். உணர்விலேனை மெய் வகையில் செலுத்த நினைத்திடுதியோ, உணர்விலேனை மெய்வகையில் செலுத்த நினைத்திடுதியோ, சொல்வேந்தே என் உயிர் துணையாய் விளங்கும் கோவே. இவருடைய எல்லாத்தையும் படிச்சுவிட்டு திருநாவுக்கரசு பெருமானார்கள் அவருடைய அருள் வரலாறும் இந்த நால்வருடைய வரலாறையும் படிச்சுவிட்டு சுவாமி பாடினாரா. இந்த பாடலை நாளும் ஓதணும்னா, அதாவது செய்வகை அறியாத சிறியேன், இந்த சிற்றுலக வாழ்க்கையை சிக்கி இவர்களெல்லாம் இப்படி முத்தி பெற்றார்கள். ஆனால் உன்னுடைய பொன்னடியை போற்றிலேன் புனிதனே, நான் உய்வகை எவ்வகை யாது செய்வேன், நீதான் எனக்கு உறுதுணை என்கிறார். இதுல இந்த பாடல்ல அப்படி திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரசுதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்ம அவரை வணங்கிட்டு, இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய பாடல்களுடைய உயர்வு என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய அப்படியே சிந்திப்போம். சைவ பெருநெறிக்கே அணியான நாவுக்கரையன் பிரான்தன் அருந்தமிழே அப்படிங்கிறாரு. யாரு? 11வது தமிழ் வேதத்தை அருளி செய்த அந்த நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்தவர். அந்த நம்பியாண்டார் நம்பிகள் 11வது தமிழ் வேதத்துல இந்த பாட்டை வைக்கிறாரு. சைவ பெருநெறிக்கே அணியான நாவுக்கரையர் பிரான்தன் அருந்தமிழே அப்படிங்கிறாரு. இந்த சைவ பெருநெறிக்கே அழகானவர், அழகான பாடல்களை அருளி செய்து வருகிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். பாடல்கள் சைவ பெருநெறிக்கே அணிகலன், அழகு செய்பவை, இப்படி போன்றவை என்கிறார் நம்ம நம்பியாண்டார் நம்பிகள். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய இந்த தீன் தமிழ் பதிகங்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் அப்படின்னு சிந்திச்சோம்னா, சுவாமி சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்துட்டார். சூளை கொடுத்து ஆட்கொண்டு இங்க வந்துட்டாரு. அப்படி வந்த பிறகு சுவாமிய இந்த சமணர்கள்லாம் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுனாங்க அப்படிங்கிறதா, எந்தெந்த பதிகங்களை பாடி சுவாமி அதுல இருந்து வெளியே வந்தார், சிவனருள் பெற்றாருங்கிறதா இந்த பாடல்களுடைய உயர்வு. அதாவது சுண்ணாம்பு காலவாய உள்ள வச்சு 7 நாள் கூட்டினாங்க. சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள போட்டு பெருமான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீழ்ச்சி தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படிங்கிற பதிகத்தை பாதி புது பொலிவு பெற்று வெளியே வந்தார். இது திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடலுடைய உயர்வு. யானையை விட்டு இடறச் செய்தார்கள். கொல்ல வந்த மதம் கொண்ட யானையை பார்த்து கும்பிட்டு போகும்படி செய்தார். அதாவது அப்ப அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படிங்கிற பதிகத்தை அங்க பாட வைக்கிறார். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் அப்படிங்கிற பதிகத்தை அருளி செய்தாரு. தன்னை இடர வந்த யானை திருநாவுக்கரசு சுவாமிகளை வலமாக வந்து துதிக்கையால் கும்பிட்டு தன்னை ஏவினாரை துரத்தி சென்றது. இது சுவாமிகளுடைய பாடலுடைய உயர்வு. இதோட மட்டும் விடல, சுவாமிக்கு விஷங்கலந்த சாப்பாட்டை கொடுத்தாங்க. அப்ப ஒரு பதிகத்தை பாடி அதுல இருந்து வெளியே வந்தார் சுவாமி. அதை எங்க பதிவு செய்யறார்னா, நஞ்சினை அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படிங்கிற அந்த நனிப்பள்ளி என்ற பல தலத்துல இந்த செய்தியை நமக்கு சொல்றாரு சுவாமி. அதோட மட்டும் இல்ல, அப்படி அப்பூதி அடிகளார் வீட்டுக்கு போகும்போது அங்க மூத்த திருநாவுக்கரசர் இறந்த பொழுது அப்பூதி அடிகளாருடைய மூத்த மகனை உயிர் பெறச் செய்தார். அந்த பாடல்களின் மூலம் பாம்பு விஷத்தை முறித்தது. இந்த பாடல் தான் பாம்பு விஷத்தையே முறிச்சு அந்த பாலகனை உயிர் பெறச் செய்தது. ஒன்றுகொலாம் என தொடங்கும் 4வது தமிழ் வேத பாடல். அந்த பாடல் பாலகனை உயிர் பெறச் செய்தது, இறந்த பாலகனை. இது சுவாமி பாடிய பாடல்களுடைய உயர்வு. திருமறைக்காடு என்கிற தளத்துல போய் வேதங்களால பூட்டிய கதவினை திறக்க செய்தார்கள். திறக்க பாடியது நாவுக்கரசு பெருந்தகராரும். அதை திரும்ப மூடும் பொழுது திருஞான சம்பந்தரும் பாடி கதவு திறக்கவும் மூடவுமாக பதிகத்தின் மூலமாக கதவை திறந்தார்கள்.
அதுதான் பண்ணினேர் மொழியால் உமைவந்தரோ அப்படிங்கிற பாடல் அவரும், சதுரம் அரைதான் என தொடங்கும் ஞானசம்பந்தருடைய பாடலும். இது சிறப்பு, இதனுடைய உயர்வு. இந்த பாடல்களில் கல்லோட கட்டி தூக்கி கடல்ல போட்டாங்க. இந்த பாடல் அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவை என்ற நமச்சிவாய பதிகத்தை பாடி வெளியே வந்தாரு நாவுக்கரசு பெருந்தகையார். இப்படி நாவுக்கரசு பெருந்தகையாருடைய பாடல்கள் அனைத்துமே மேன்மையான பாடல்கள். இந்த பாடல்களை பாடினோமேயானால் சிவபெருமான் நமக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவரை எப்படி காப்பாத்தினாரோ அதை விட பன்மடங்கு நம்மையும் காப்பாற்றுவாருங்கிறது தான் இந்த பாடலுடைய உயர்வு. ஆனால் மனம் ஒன்றி நாம் பாட வேண்டும். இன்றும் நம்ம பெருமானார் பாடியுள்ள இந்த கூற்றாயினவாறுங்கிற முதல் பதிகம் தீராத வயிற்று வலியை தீர்த்து வருவதையும், இந்த பதிகத்தை பாடி நிறைய பேர் வயிற்று வலி போயிருக்கிறதையும் நம்ம காதால சொல்லி கேட்டிருக்கிறோம். அடியார்கள் வந்து கேட்டாலும் வயிற்று வலியா இருந்தா கூற்றாயினவாறு நம்ம எல்லாம் பதிகமும் பாராயணம் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்வான இந்த பாடல்கள் சிவப்பாடல்கள், புண்ணிய பாடல்கள். அப்படி திருநாவுக்கர சுவாமிகள் அருளையுள்ள நின்ற திருத்தாண்டகம் பாராயணம் செய்து வருவது அன்பர்களுக்கு முத்தி பேற்றை அளிக்க வல்லது என்பதை சைவ பெருமக்கள் நன்கு அறிவார்கள். இதைத்தான் உருத்திரம் பதிகம் அப்படிங்கிறார்கள், ஸ்ரீருத்ரம் என்று சொல்றாங்க. அப்படி சிவபெருமானாரை மலரிட்டு அர்ச்சிப்பதற்கு இவர் திருவையாற்றில கைலை காட்சியை கண்டவாறு மெய்மறந்து பாடியருடைய போற்றி திருத்தாண்டகங்களை விட உயர்ந்தது ஒன்றும் இல்லை இந்த உலகில். சிவபெருமான் காட்சி அளிக்க அவர் திருமுன்பு பாடி அப்பெருமானார் திருச்செவியில் ஏற்று மகிழ்ந்த பதிகங்கள் அவை. நாவுக்கரசு பெருந்தகையருடைய பதிகங்கள். வான் சொட்ட சொட்ட என தொடங்கும் திருவேழிமிடலை பதிகத்தை, இது 4வது தமிழ் வேதத்தில் இருக்கு. இந்த பாடலை அன்றாடம் பாராயணம் செய்து அன்பர்களிடம் யம தூதர்கள் வரவே மாட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. மரண காலத்துல கூட இந்த மாதிரி நாவுக்கரசு பெருமானாருடைய பாடல்களை நம் பாடிக்கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் வந்தால் மரண காலத்திலும் சிவாய நம என்னும் ஒரு 5 எழுத்தே நினைவில் வரும். யமனை விளக்கும் பதிகம் இப்பதிகம். நாம் செய்த புண்ணியம் இப்படிப்பட்ட திருப்பதிகங்கள் தமிழ் மொழியில் நமக்கு கிடைத்ததுதான் நாம் செய்த புண்ணியம். நமது எண்ணங்களும் நாமும் எப்படி ஒரு குளத்தில் கல்லை எறிந்தால் அலைகள் உண்டாகும். அந்த அலைகள் குளத்தின் கரையில் மோதி மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து முடிவு பெறும். இது இயற்கை. இதை போல நம் மனதில் தோன்றும் எண்ண அலைகளும் வெளியே சென்று மீண்டும் நம்மிடமே வந்து முடியும். எல்லோரும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற நினைவு அலைகள் வெளியே சென்று மீண்டும் நம்மிடமே வந்து ஒரு ஒடுங்குகின்றன. ஆதலால் நாம் நலமாக வாழலாம். நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக அமைய, நாம் வாழ்வு மேன்மை பெற நாவுக்கரசு பெருந்தகையாருடைய திருப்பதிகங்களை பாடி நாளும் வாழ்வில் நலம்பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி, இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும். சிவா. திருச்சிற்றம்பலம்.